Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம மல்லி ரசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இதே இடிக்கிற கல்லில் 1 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிருங்க. இப்போ இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா தட்டிட்டு ரெடியா வச்சுக்கோங்க. இதை நல்லா தட்டிடுங்க. இதை ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மண்பானையை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு இடிச்ச மல்லி, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், 2 காஞ்ச மிளகாய், அப்புறமா ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இடிச்சு வச்சிருக்கிற அந்த இன்கிரீடியன்ட்ஸ் 2 பழுத்த தக்காளியை பொடுசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா குக் ஆயாச்சு. ஸோ இது கூட 1/2 கப் புளி தண்ணி, அப்புறமா 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான மல்லி ரசம் ரெடி ஆகியாச்சு. ரொம்பவே ஹெல்தி அண்ட் உங்களோட இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். இது நல்லா சூடாக சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மல்லி ரசம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.